கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தது ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. சீக்கிரமா கிளம்புங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். தேசத்திலே தீர்க்கதரிசிகளை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மெய்ப்பனை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்கிறாங்களோ தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வயசான பாட்டி ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. 85 வயசு இருக்கும், 90 வயசு இருக்கும், 95 வயசு இருக்கும். அந்த பாட்டியை போய் சும்மா இருக்கும்போது தப்பா பேசிட்டு இருப்பாங்க. தேவன் அபிஷேகம் பண்ணிச்சிருப்பாரு. அவங்களுக்கு தீர்க்கதரிசன காலிங்க இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். முதியோர்களே கனம் பண்ணணும், பெரியவர்களே கனம் பண்ணணும், பரிசுத்தவான்களே கனம் பண்ணணும். அதான் நம்ம வேலை. தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அதனால பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே நம்ம போகிற சர்ச்சில் யார் தீர்க்கதரிசி சில இடத்துல தெரியாமையே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போதிப்பாங்க, ஆனால் பார்த்தா தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போட்டு போகும்போது எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் இணைந்து கொள்கிறீங்களோ அந்த இடத்துல போய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா, குடும்பமாக வந்திருக்கோம்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்படுங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் வேறு ஊரில் இருக்குது, கணவர் வேறு ஊரில் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க. எத்தனையோ தேசத்துலேயே எத்தனையோ சூழ்நிலை. நம்ம யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு புறப்படுவோம், அவருடைய சமூகத்தில் காத்துன்னு ஜெபிப்போம். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்கள் தொடாமலும். தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார். என் வாழ்க்கையில எனக்கு அந்த கிருபையை தேவன் தந்தார். 2016 முழு நேர ஊழியம் பண்ணணும்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். 20 நாள்ல எனக்கு சர்ச்சில் வேலை கிடைச்சது. தெசலோனிக்கேல சிஎஸ்ஐல சமரியா சர்ச்சில் கோயில்பட்டி வேலை கிடைச்சது. நான் அந்த வேலைக்காக கிளம்புனேன். கர்த்தர் அழகாக வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தலையிலிருந்து வெள்ளையா ஃபுல்லாக அபிஷேகம் தான். பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. தலையிலிருந்து கால் வரி அப்படியே நிரம்பி ஓடுது. வேலைக்கு கரெக்டாக போகிறேன், அபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்தாப்புல முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது மறுபடியும் அபிஷேகம் பண்ணார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர் தான் வழி நடத்துறாரு. உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு மண், அவ்வளோதான். இந்த மண்ணை எடுத்து பயன்படுத்துறாரு, அவ்வளோதான். தேவனுடைய கரத்திலே அடங்கியிருந்தால் பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் அவங்க எப்படி எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க சொல்லி நமக்கு தெரியாது. தேவன் தான் அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக தேவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு. சில குடும்பத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணிச்சிருப்பாரு. திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணிச்சிருப்பாரு. சில குடும்பத்தில் துதிக்கிறதுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் பண்ணிச்சிருப்பாரு. சில குடும்பத்தில் தீர்க்கதரிசன அபிஷேகம், சில குடும்பத்தில் மேய்ப்பன் அபிஷேகம், சில குடும்பத்தில் சுவிசேஷ அபிஷேகம், சில குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை திட்டமாக போதிக்கிற அபிஷேகம், இன்னுமாக அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கு. இன்னுமாக நிறைய காரியத்துக்காக தேவன் வேறுவிரிக்கப்பட்ட ஜனமாக அபிஷேகம் பண்ணிச்சிருப்பாரு. அதனால யார் அபிஷேகம் பண்ண அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் அபிஷேகம் பண்ணினாலும் நீங்கள் தொடாமலும். அப்போ நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு குடும்பமும் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, பரிசுத்தவான்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு நினையாமலும் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லினார். தீங்கு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா தீர்க்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க போனவரும் பார்த்தா தேவையில்லாமல் உட்காந்து அவங்கள பற்றி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது நம்ம ஜஸ்ட் மனம் திரும்பணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை.
அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க, காலையில் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு வரும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். இந்த வசந்த மூலியமா நீங்க பேசுனீங்கப்பா, நான் உங்களுடைய வார்த்தையை நான் கேள்விப்படுகிறேன். அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு புறப்படுறோமா, சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தர் திட்டமா பேசுவார், யார் மூலியமாலும் பேசுவார். என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டனாலும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, சர்ச்சில் புறப்பட்டு போகும்போது அவங்க எந்தெந்த செய்தி பேசுனாலும் எனக்கே பேசுனது போல இருக்கும். காரணம் என்ன? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, போராட்டம். அந்த பிரச்சனைக்கு நடுவில் போய் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசனமான செய்தி கொடுப்பாங்க. அப்படி எத்தனையோ செய்தி நான் கேட்டு என் வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கு. யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ, வேதம் சொல்லிடுறது, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அதனால நீங்க எல்லாம் யாரெல்லாம் எதிர்த்து சர்ச்சைக்கு கொண்டு வரீங்களோ, அங்குள்ள மேய்ப்பன் போதிக்கிறவங்க தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி அப்பா. மகிமையுள்ள நாள் என்று எண்ணி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை கொண்டாட சொல்லிருங்கப்பா. மிகுந்த கிருபையோடு நாங்கள் ஆலயத்துக்குள்ள வரணும்ப்பா. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்திலே அப்பா யாரெல்லாம் புறப்படுறாங்களோ உங்களுடைய சமூகத்துல காத்திருந்த ஆவியோடு உண்மையோடு தொழுகிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இருக்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆலயத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போங்க. நிறைய குடும்பத்திலே நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறேன், என் பிள்ளைகள் வரமாட்டேங்க, என் புருஷன் வரமாட்டேங்க, என் குடும்பத்துல யாரும் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சில குடும்பத்துல வேதனை படுறாங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க, ஜெபிக்க மாட்டேங்காங்க. ஞாயிற்றுக்கிழமான ஒரு கேர்லெஸ், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்காங்க. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ மிஸ்டேக். யாரெல்லாம் காலவேளையில இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் சர்ச்சுக்கு புறப்படணும்ப்பா. உங்க வார்த்தையை கேட்க உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து அப்பாவுமே முகமுகமா தரிசிக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்படணும்பா. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும், எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், திறப்படுத்தல் படிச்சிருக்கணும், நற்கருணைக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. விசேஷமா பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரப்படுங்க ராஜா. இந்த நாளும் யாரெல்லாம் ஜெபிக்கணும், எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய பாவத்துல மன்னித்து எங்களை சர்ச்சுக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை காண கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்பட்டு போங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகளை கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுவோம் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமாக பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து ஆசிரியர் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எத்தனையோ கர்த்தர் தள்ளி போயிட்டாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்காங்க. ஆனா சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. வேற இடத்துல சர்ச்சு இல்லாம இருக்கு, பக்கத்துல சர்ச்சு இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல அப்பா சிறையிருப்பு போல வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. எத்தனையோ இடத்துல அடிமையா இருக்காங்க. அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறப்படுற பிள்ளைகளா இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே அப்பா உடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளும் யாரெல்லாம் கற்பனையா ஜெபினாலோ அந்நாளை போல அப்பா ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க, டெலிவரி பண்றவங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் உலக பிரச்சனை வருது. எல்லா தடைகளும் நீக்கி அந்த குடும்பத்தை மறுபடியும் இணைத்து வைங்க. எத்தனையோ இடத்துக்குள்ளே அப்போ விக்கிர வழிபடுறக்காங்க, மாந்திரிகம், புள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ அடிமைகள் அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தந்திரமான ஆவிகள், பொல்லாத கிரிகள், விக்கிரத்தினுடைய கிரிகள், மாந்திரிக கிரிகள், கள்ள தொடர்பு, தேவையில்லா அசுத்தமான கிரிகள், எல்லா செத்த கிரிகளாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்தி எறிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்தும். இந்த நாளில் யாரெல்லாம் சர்ச்சைக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமா தேவதூர் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய
வசனத்தால் மூடுங்க ராஜா. உங்க வல்லமையால் நிரப்புங்க ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் உண்டும். காண்டாம இருந்தது பலத்தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில் விருத்தி எழும்ப வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கொடுங்க ஆசிரிங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சில குடும்பத்துல அப்பா டியூட்டி போறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கத்தர் பொறுப்படுத்துங்க. என்னென்ன சூழ்நிலை அப்பா உமாக்கு தான் தெரியும். சில குடும்பத்துல வீட்டுல இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, படுக்கல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க, பூரண சுகம் தாங்க ராஜா. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல ஐசியூல இருக்காங்க, சில குடும்பத்துல மரண தருவாய் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு வந்து ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினால பரிபூர்ணமான சுகத்தை விடட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் பரிபூர்ணமான சுகத்தை விடட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துங்களோ அப்பா விசேஷமா எல்லா குடும்பத்தையும் கத்தர் அழைத்து கொண்டு போங்க. எந்தெந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை, உபத்திரம், பாடுகள், பிரச்சனை வழியா கடந்து போறாங்களோ அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தாங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு விசேஷமாக வேலை அடித்து பாதுகாத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க தேவனர்லையா அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அப்படின்னா உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு எல்லா கிருபையும் தாங்கப்பா. உங்க வார்த்தைக்கு உங்க சத்தத்துக்கு நாங்கள் செவியோடுக்கு எங்களை தாழ்த்தி விடுறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீதியானவர்களை நீங்க பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, சர்ச்சை கிளம்பி போங்க. கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.